ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். 6th ல இருந்து 12th வரைக்கும் அரசு பள்ளியில படிச்ச 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு உங்க கட் ஆஃப்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இப்பவே காலேஜ் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? நீங்க 100 கட் ஆஃப் இருந்தாலும் ரைட்டு, 100க்கு பிலோ கட் ஆஃப் இருந்தாலும் ரைட்டு, கட்டாயமா உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல சீட்டு கிடைக்கும். நீங்க பிரைவேட் காலேஜ் போறா இருந்தாலும் ரைட்டு, கவர்மெண்ட் காலேஜ் போறா இருந்தாலும் ரைட்டு, எங்க போனாலும் ஒத்த ரூபாய் பணம் கட்டாம ஃபுல் ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பது. இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? எங்களுக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருந்தாலும் சீட்டு கிடைக்கும்னு சொல்றீங்களா? எனக்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு, அதை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீங்க வேணா பாருங்களேன். போன வருஷத்துல ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்னு ஒன்று வந்திருக்கும். அதுல 100க்கு பிலோ கட் ஆஃப்ல 90, ஏன் அதுக்கு கீழே 80 கட் ஆஃப் வரைக்குமே போன வருஷம் 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைச்சிருக்கு. நீங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆதாரத்தை வச்சு நான் உங்க கண்ணு முன்னாடி இப்போ உங்களுடைய கட் ஆஃப் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு உங்க எல்லாத்துக்குமே 2 ரேங்க் வந்திருக்கு, மொத்தம் 4 ரேங்க்கு. அதுல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க்னு வந்திருக்க மாணவர்கள் எல்லாருமே 7.5 ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இந்த வீடியோ மூலியமா பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். நான் ஏன் இவ்வளவு வைராக்கியமா சொல்றேன்னா, வருஷம் பல மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டே எடுக்கிறதே இல்லை. உண்மையான நிலவரம் என்னன்னா, பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களை எல்லாத்தையுமே ஏமாத்திடுறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான திட்டம். நீங்க இன்ஜினியரிங்ல, அதாவது எங்க வேணாலும் போய் படிக்கலாம். பிரைவேட் காலேஜ்ல எங்க வேணாலும் போய் படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ்ல எங்க வேணாலும் போய் படிக்கலாம். ஒத்த ரூபாய் பணம் கட்ட தேவையில்லை. இது யார் சொன்னது? நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அதை யாராவது மீற முடியுமா? யாருமே மீற முடியாது. இப்போ என்னோட ஆதாரத்தை உங்கள்கிட்ட நான் காமிக்கணும். சார், குறைவான கட் ஆஃபுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஒரு பிடிஎஃப் இருக்குங்க. இந்த பிடிஎஃப் போன வருஷம் 3ஆவது ரவுண்டில் சீட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க. இது கடைசியாக சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சுங்கிறதுக்கான டேட்டா. ஸோ இதே போல் 3ஆவது ரவுண்டுக்கும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, 2ஆவது ரவுண்டுக்கும் டேட்டா இருக்குது, ஏன் 1ஆவது ரவுண்டுக்கே டேட்டா இருக்குது. அதில் இப்போ 3ஆவது ரவுண்டில் ரொம்ப குறைவான கட் ஆஃபில் சில பேர் இருப்பீங்கள்ல. இப்போ 3ஆவது ரவுண்டுலலாம் சீட்டே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் பாருங்களேன், இந்த பாருங்க, இந்த கண்ணு முன்னாடி பாருங்க, அந்த ஏஜிஜிஆர் மார்க்குன்னு போட்டிருக்குல்ல, அது எல்லாமே கட் ஆஃப் 114 கட் ஆஃப், 110 கட் ஆஃப், பாருங்களேன் 112 சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசி வரைக்குமே 100க்கு பிலோ கட் ஆஃப்ல கூட போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், உண்மையாகவே போட்டிருக்கு சார். அப்போ உண்மையாகவே சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். கவலையே பட தேவையில்ல. நீங்கள் பிலோ கட் ஆஃபாக இருந்தாலும் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கும். பாருங்க, அவ்வளோ வெறும் 98க்கே கிடைச்சிருக்குங்க. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 98, 93 பாருங்க. கடைசி கட் ஆஃப் வரைக்கும் 79 கட் ஆஃப், லாஸ்ட்டாக 79 கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைச்சதுக்கான ஆதாரம் இங்கே இருக்குப்பா. யாராவது சீட்டு கிடைக்கல, உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? யாருமே 7.5ல சீட்டு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. முக்காவாசி பேர் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்து அங்கே போய் படிக்க போயிட்டாங்க. முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்திலேயே, நமக்கு பிரைவேட் காலேஜுக்கு போனால் பணம் கட்ட சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில். நான் தான் சொல்கிறேனே, நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒத்த ரூபாய் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் காலேஜுக்கு போனால் இருந்தாலும் ரைட்டு, பிரைவேட் காலேஜுக்கு போகிறா இருந்தாலும் ரைட்டு, நீங்கள் பணமே கட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் ஆதாரம். இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் வழியாக செக் பண்ணலாம். அதாவது நமக்கு கவர்மெண்ட் ரேங்க்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணலாம். இப்போ போன வருஷம் கவர்மெண்ட் ரேங்க்குங்கிறது கடைசியாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேங்க்ல லாஸ்ட்டாக இதில் இருக்கிறதே, இப்போ பாருங்களேன், கவர்மெண்ட் ரேங்க்ல கடைசி கட்டமாக ஒரு, அதாவது ஒரு 31,000 பேருக்கு கிடைச்சிருக்கு. போன வருஷமே 32,000 ரேங்க் தான் வந்துச்சு. அதுக்கான ஆதாரம் இதில் இருக்குது.
தயவு செய்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்லூரிகளில் ஒரு 14,000 சீட்டு வந்து 7.5 ரிசர்வேஷனில் ஃப்ரீ சீட் இருக்குது. இந்த வருஷம் அது மேற்கொண்டு அதிகரிக்க போகுது. எப்படி அதிகரிக்க போகுதுன்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய இந்த அரசு சார்ந்த கல்லூரிகள், குறிப்பாக அரசு 11 அரசு கல்லூரிகளில், அரசு பொறியியல் கல்லூரிகளில் இந்த வருஷம் ஏஐ டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வர போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ஒரு 720 சீட்டுக்கிட்ட அங்கே சீட்டு உயரப்போகுது. அதனால் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு அந்த கல்லூரிகளில் மட்டும் இல்லை, பெரும்பாலான கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 14,000 சீட்டில் இன்னும் ஒரு 1000 சீட்டு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 15,000 சீட்டாக வரலாம். ஸோ அதனால் கான்ஃபிடென்ஸாக 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கட் ஆஃப் வச்சு ஓரளவுக்கு செக் பண்ணலாம். அங்கே 2 விஷயம் தெரிஞ்சாதான் இந்த 3 பிடிஎஃப்பையும் செக் பண்ண முடியும். 1வது பிடிஎஃப், 2வது பிடிஎஃப், 3வது பிடிஎஃப்பை எப்படி செக் பண்ண முடியும்னா, உங்களுக்கு காலேஜ் கோடு தெரிஞ்சிருக்கணும். அப்படி அதுவும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரான்ச் கோடும் தெரிஞ்சுக்கணும். ஒரு காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த கோர்ஸுக்குன்னு ஒரு பிரான்ச் கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த பிரான்ச் கோடும் காலேஜ் கோடும் தெரிஞ்சாதான் உங்களுடைய கவர்மெண்ட் ரேங்கை வச்சு பார்க்கலாம். இல்லாட்டி இந்த இதை வச்சு உங்கள் கட் ஆஃபை வச்சாவது செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷம் 32,000 பேருக்கு ரேங்க் வந்துச்சு. அவ்வளோ பேரில் பாருங்களேன், போன வருஷம் 31,000 பேருக்கே சீட்டு கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் ரேங்க்கில். இந்த பாருங்க எப்படி கிடைச்சிச்சு. அப்போ 14,000 சீட் இருக்குன்னா, இப்போ நம்மளே உங்களோட பேச்சுக்கே வந்துக்கிறோம், 14,000 சீட்டு தான் இருக்குது. அப்போ 14,000 சீட்டில் 14,000 ரேங்க்லேயே கிடைச்சிருக்கணுமே, ஏன் கிடைக்கல? அப்போ புரிஞ்சுக்கணும், பல மாணவர்கள் போய் சீட்டு எடுக்காம போகிறாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாருமே 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆவலுடன் வெயிட் பண்ணலாம். ஒரு ரவுண்டுலையும் கட்டாயமாக சீட்டு இருக்கும். எப்படியாவது நம்ம வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல கல்லூரி, இதெல்லாம் பார்த்து நம்ம போய் படித்து இன்ஜினியரிங் படிக்க முடியும். அதனால் இன்ஜினியரிங்கே படிக்க முடியாதுன்னு யாராலையும் இங்கே சொல்ல முடியாது. 4 வருஷம் ஃப்ரீ. நீங்கள் சீட்டை வாங்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ மூலியமாக சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் 7.5 ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் சேர்ந்துக்குங்க. இன்னும் பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, தேங்க்யூ.